மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் சிவகரியின் அன்பான வணக்கம். இப்போ பேங்க் நிஃப்டியில் மினிமமாக ஸ்டாப் லாஸ் வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், அதுமாரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி சார்ட்டில் இப்போ நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்க்குறதுக்காக மட்டும்தான் இந்த சார்ட்டை பார்க்க போகிறோம். மித்தபடி பார்க்க போக கிடையாது. 44,200 கிட்டத்தட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ 44,100 இந்த பக்கம் 44,200, இந்த 44,200 காலும் 44,200 புட்டும் வச்சுருக்கேன், ரெண்டு சைடும். இப்போ புட்டில் ஒரு டே கேண்டில் வைக்கிறேன். இந்த டே கேண்டோட பழைய டே கேண்டில் லோ 123 ரூபா 55 பைசா. இப்போ இந்த டே கேண்டில் பிரேக் பண்ணுறப்ப மார்க்கெட்டில் கால் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ நம்ம கால் சைடு என்ட்ரி தான் எடுக்க போகிறோம். ரெண்டாவது, இந்தமாரி இடங்களில் பெரும்பாலும் மார்க்கெட் தொட்டால் எந்திரிக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் நம்ம கால் சைடு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், அது அப்படியே ஃபாலோ பண்ணால் நமக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபுட் சைடு வச்சுருக்கோம், இதில் டேவாக வச்சுருக்கேன், அதை அப்படியே 5 மினிட்ஸாக மாற்றுறேன். இப்போ இந்த ப்ளூ கலர் கோடை எப்போ பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுக்குதோ அப்போ இந்த பக்கம் முதல்ல கால் சைடு செட்டிங் சரி பண்ணிடுவோம். கால் சைடு வந்து டே கேண்டில் வைக்கிறேன், கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், அதனால் 1 ஹவராக வைக்கிறேன். 1 ஹவரில் ரீசெண்டாக போன சிங் ஹையில் ஒரு கோடை போட்டிருக்கேன். இதான் இந்த கோடு. அந்த கோடு 215 60 பைசாவில் இருக்குது. அடுத்த சிங்கோட ஹை வந்து 315 ரூபா. இதெல்லாம் டார்கெட்டாக இருக்க வாய்ப்பு. அடுத்த டார்கெட் பார்த்திங்கன்னா சிங்கோட ஹையாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பெரும்பாலும் வந்து நம்ம சார்ட்டே பார்த்து பண்ணுறதுனால நம்ம அந்த டார்கெட்டோட ரேஞ்செலாம் தெரியாமல் பண்ணிடுறோம். ஆனால் இந்தமாரி பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஈஸியாக ஸ்டாப் லாஸ்லாம் ஈஸியாக வரலாம், டார்கெட் ஈஸியாக வச்சிடலாம். இந்த இடத்து பிரேக் பண்ண கீழே வந்தாலும் நமக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். இப்போ 1 ஹவரில் கால் வச்சுருக்கேன். இப்போ இதையும் 5 மினிட்ஸாக மாற்றுறேன். இப்போ 5 மினிட்ஸ் சார்ட்டு வச்சுருக்கேன். இப்போ ஸ்பாட்டில் போய்ட்டு 5 மினிட்ஸோட செட்டப் எப்படின்னு பார்ப்போம். ஸ்பாட்டில் பாருங்கள், இது 5 மினிட்ஸ் தான் வச்சுருக்கேன். 3 கேண்டில் ரெட் கேண்டில் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ப்ரைஸ் சார்ட்டில் பாருங்கள், அப்படி இருக்காது. ஒன்று க்ரீனாகவே இருக்கும் பாருங்கள். ப்ரைஸ் மூமெண்ட்டுக்கும் நம்மளோட ஆப்ஷனோட ப்ரைஸ் மூமெண்ட்டுக்கும் ஸ்பாட்டோட மூமெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நம்மளோட ஆப்ஷன் ப்ரைஸ் வச்சு பண்ணுறது மட்டும்தான் ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியும். இப்போ நம்ம என்ட்ரி எங்கே எடுக்க போகிறோம்னா 215ங்கிறத 215 60 பைசா இது பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்தா என்ட்ரி எடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட 220 ரூபா தானே எடுக்க போகிறோம். டார்கெட் வந்து 315 ரூபா வச்சு. அது எப்படின்னு பார்ப்போம். இந்த பக்கம் பிரேக் பண்ணணும், புட் சைடும் பிரேக் பண்ணணும், கால் சைடு இந்த இடத்த பிரேக் பண்ணால் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ ப்ரைஸ் கிட்டத்தட்ட அந்த 215 நெருங்கி வந்துகிட்டு இருக்குது. இப்போ நமக்கு 1 மினிட்டாக கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் நேரத்துக்கு பிரேக் அவுட் நடக்கிற நேரத்தை மட்டும் அப்போ ஸ்டாப் லாஸ் வைக்கிறது ஈஸியாக இருக்குது. சின்ன ஸ்டாப் லாஸ் வந்து அதை வச்சா பண்ண முடியும். இப்போ நமக்கு ஒரு சிங் லோ கிடச்சிருக்கு பாருங்கள். இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறீங்க. இந்த லோவுக்கும் ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன் போடுறோம். இந்த ட்ரெண்ட் லைன் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்க போகிறோம். எப்போனா இந்த இடத்த பிரேக் பண்ணுறப்ப நம்ம இதான் ஸ்டாப் லாஸாக வச்சுக்க போகிறோம். இப்போ 218 வச்சு நம்ம என்ட்ரின்னு வச்சுக்கோமே. 218 என்ட்ரி ஆகிறப்ப நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோவாக இருக்கும். பிரேக் ஆகிட்டு 195 தான் நம்ம ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஒரு நல்ல பிரேக்கர் நடந்திருக்கு, பார்ப்போம் எந்த அளவுக்கு மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. மூமெண்ட்டை பாருங்கள். இந்த இடத்த பிரேக் பண்ணுறப்ப நமக்கு புட் சைடும் பார்த்திங்கன்னா பிரேக் ஆகிட்டு, ஆனால் நம்ம க்ளோசிங்னு 5 மினிட்ஸில் நம்ம வைக்கல, நம்ம 1 மினிட்டில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு மூவ் ஆகிட்டு பாருங்கள். நம்ம எடுத்து 218 கிட்டத்தட்ட 236 18 பாயிண்ட் ஒரு 1 மினிட்டில் 18 பாயிண்ட் நெருக்கி போயிட்டாங்க. நம்மளோட டார்கெட் வந்து 315. இதுக்கு இடையில் வந்து மார்க்கெட் வந்து சின்ன ட்ரெண்ட் லைன் தான் அதிகமாக வேலை செய்ய பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த லோ ஹையும் இந்த ஹையும் கனெக்ட் பண்ணுறேன். இதை தொடுறப்போ மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். இப்போ 2 சிங்கோட ஹையை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை தொட்டாலும் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். கரெக்டாக 250 போயிட்டு ஒரு இறக்கம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 250 பிரேக் பண்ணால் தான் அடுத்தது 315 போகும். இல்லை நம்ம 250 வெளில வந்துடுறது நல்லது. நல்லாவே இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு.
243, 250 தொட போகிறாங்க. $245. இந்த கோடு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுங்கிறதுக்காக அந்த கோடு போட்டிருக்கேன். இது பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஆனால் இந்த இடத்த தொட்டால் ஒரு ரியாக்ஷன் நடக்கும். நம்ம சொன்ன 249 போயிட்டாங்க. இப்போ ட்ரெண்டில் இடம் மாறினாலும் 252 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த 252 பிரேக் பண்ணால் 314. 251.90 கிட்டத்தட்ட நம்ம டார்கெட் ரீச்சுன்னு அர்த்தம். நம்ம அந்த எடுத்து 218 எடுத்தோம். இது பிரேக் பண்ணிட்டாங்க. அதனால் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் 314 ரொம்ப ஈஸியாக தொடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த சிங்கோட லோன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த ஸ்டாப் லாஸ் செட்டப் வைக்கிறதுக்கு நம்ம செயலெல்லாம் மார்க்கெட்டு பெருசாக மூவ் ஆகிட்டு இருக்குது. 1 மினிட்லாம் வச்சுருக்கோம். அதனால் 1 மினிட்டில் பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இங்கே ஒரு கன்சால்டேஷன் நடந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டாப் லாஸ் மாற்ற முடியும். இதுக்கிடையில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுறோம்னா இந்த சிங்கோட லோ இப்போ இருக்குல்ல, இந்த 240 கொண்டு போய் ஸ்டாப் லாஸை வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம எடுத்து 218 எடுத்தோம். 240 ரூபா கிட்டத்தட்ட 22 பாயிண்ட் வந்து நமக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்கும் இந்த இடத்துல. இது ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணி வச்சு பார்ப்போம். இப்போ புட் சைடு வந்து 5 மினிட்ஸாக வச்சுருக்கோம். அதை 1 மினிட்டாக வச்சு பார்ப்போம். 1 மினிட்டில் நல்லா பிரேக் தான் நடக்குது. மேலே போகிறதான் வாய்ப்பு அதிகம். மறுபடியும் பழைய 5 மினிட்ஸ் வச்சுப்போம். இப்போ நம்ம புட் சைடு வந்து 1 மினிட்டாக வச்சோம்னா என்ன நடக்கும், நமக்கு ஒரு பயத்தை கொடுத்துரும். சமயத்தில் மார்க்கெட் வந்து மாறப்போதாங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ 256 பிரேக் பண்ண போகிறாங்க. 56 பிரேக் பண்ணால் ஒரு பெரிய மூமெண்ட் மறுபடியும் இருக்க வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 256 பிரேக் பண்ணிச்சு. நம்ம டார்கெட் 315 நெருங்க போகுது. வெளியில் ரோடு போடுறாங்க, அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருந்தேன். வேறு ஒன்றும் இல்லை, ஒரே சவுண்டு. ஃப்ரெண்ட்ஸ், 314 டார்கெட் தொட போகிறாங்க. 314 தாண்டவும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கேருந்து டே கேண்டில் பிரேக் பண்ணி வந்திருக்கனால புட் சைடு மார்க்கெட் இந்த 314 பிரேக் பண்ணி மேற்கொண்டு 427 அடுத்த டார்கெட். எதுக்கு அந்த டார்கெட் கோடு போட இந்த கோடை தொட்டாலும் சின்ன ரியாக்ட் ஆகும். அதை பார்க்குறது தான் அந்த ஆக்சுவலாக அந்த கோடையை போட்டிருக்கேன். உங்களுக்கு பெரும்பாலும் டார்கெட்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 314 தான் டார்கெட்டாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த கேண்டிலோட 312 போயிட்டாங்க. 314 நம்ம டார்கெட்டாக வச்சுருக்கோம். நம்ம எடுத்தது 218, 310 பாயிண்ட். ரொம்ப ஈஸியாக நம்ம டார்கெட் ரீச் ஆகிட்டு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து எப்படி என்ட்ரி எடுக்கிறது, எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, எப்படி ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணி வைக்கிறது, எப்படி டார்கெட் வைக்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். இது நம்ம டே கேண்டில் சொல்லியிருக்கோம். அடுத்தது வீடியோவில் இந்த டைப்பில் நிறைய பேட்டர்ன் இருக்குது. ஒவ்வொரு பேட்டர்னாக ஒவ்வொரு பகுதியாக அடுத்தது பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.